அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எசுக்கி சோகமாக உட்காந்துருக்காங்க, ஒரே குழப்பமா இருக்காங்க. அண்ணன் செய்யறது எதுவுமே சரியில்லை, இருந்தாலும் அண்ணன் என்னோட நல்லதுக்கு தான் செய்யும், அதுக்கிட்ட எந்த தப்பும் இருக்காது. அங்கே ரத்னா வர்றாங்க. என்னடி நீயே புலம்பிக்கிட்டு வந்திருக்கே, என்ன விஷயம்னு ரத்னா கேட்குறாங்க. நான் என்ன செய்யட்டும், எல்லாம் என்னோட தலைவிதி, நான் யாருக்கிட்ட சொல்லுவேன், அதான் சாமி கிட்ட சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கேங்கிறாங்க எசுக்கி. எசுக்கி உனக்கு பயமாவே இல்லையாங்கிறாங்க. பயமா எதுக்குக்கா அப்படின்னு எசுக்கி கேட்க, ஆமாண்டி சவுந்தரபாண்டி மாமா எதுக்கும் துணிஞ்சவர், ஆனால் அவர் இப்படி செய்கிறத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிறாங்க ரத்னா. மாமாவை பொறுத்த வரைக்கும் யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. இப்போ தான் நீயும் முத்துப்பாண்டி மாமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ போய் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாருன்னு ரத்னா சொல்லவும், அக்கா எதுவாக இருந்தாலும் அண்ணன் பார்த்துக்கு விடுக்காங்கிறாங்க எசுக்கி. இல்லடி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நிம்மதியாக வாழ விடாமல் ஒத்துமையாக ஒன்று சேர விடாமல் தான் அவர் இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீயே கொடுத்துட்டியடி, இது சரியான்னு கேட்குறாங்க ரத்னா. எந்த வாய்ப்புமே இல்லைன்னா அவர் எப்படி இருந்தாலும் பிரித்து விடுவார். ஆனால் லட்டு மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ நீயே கொடுத்துருக்கீங்க, அவர் சும்மா விடுவாரா? பாண்டி மாமாவும் உன்னை லவ் பண்ணுறாருடி, உன் கூட வாழணும்னு தவிக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனை நீ இப்படி தவிக்க விடலாமா? நீயே சொல்லு பார்க்கலாம். அக்கா இதுக்கு மேலே எதுவும் பேசாமல் என் தாய் தகப்பனை விட என் அண்ணன் சண்முகத்தை தான் நான் கண்ணை மூடிக்கிட்டு நம்புறேக்கா. நிச்சயமாக அண்ணன் என்னை கைவிடாது, நீயும் நம்புக்காங்கிறாங்க. ஆமாண்டி நீ சொல்லிட்ட, ஆனால் தைரியமாகவும் சொல்லிட்டேன், நான் நம்புறேன். இருந்தாலும் எனக்கு பயமாக தாண்டி இருக்குங்கிறாங்க ரத்னா. ஐயோ அக்கா நீ ஒன்றும் பயப்படாத, அண்ணன் இருக்குதல்ல, அப்புறம் என்ன பயம் உனக்கு? சரி நீ வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கி ரத்னாவை கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சதும் எஸ்கி கடையை திறந்து உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் மனசே இல்லாமல் எஸ்கி முத்துப்பாண்டி ஞாபகமாகவே உட்காந்துருக்காங்க. ஒரு அம்மா கடையில் பொருள் வாங்க வந்திருக்காங்க. அவங்க கூப்பிட்டும் கூட எஸ்கி காதில் விழாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் சவுந்தரபாண்டி காரில் ஆர்ன் அடிச்சுக்கிட்டு வராங்க. ஐயோ இவர் எதுக்கு வராரு, வேணையே வேண்டாம், ஏதோ விவகாரமான தான் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மாவும் அங்கேருந்து போகிறாங்க. சவுந்தரபாண்டி வந்ததும் எஸ்கியோட கடையை பார்த்து, அடடே இதுதான் சூப்பர் மார்க்கெட்டா, அவன் மளிகை கடையில் விலை போகாதையெல்லாம் இந்த வாசலில் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறானா அந்த வெறும்பைய சண்முகம். நான் வந்தது கூட தெரியாமல் வீட்டில் எவனையும் காணுமே, டே கூப்பிடுறா சனியா அப்படின்னு சொன்னதும் சனியன் கூப்பிடுறாங்க. சண்முகம் வைகுண்டம் எல்லாரும் எங்க ஐயா வந்திருக்காருங்க. யாரில் உங்கள் ஐயானுக்கிட்டு வைகுண்டம் வராங்க. அடடா போனீங்க அவன் மவன் மாறுவான், இப்போ அவ அப்பனே வந்திருக்கானா, எதுக்கு வந்திருக்கானோ தெரியலையேங்க. இந்த கேடு கெட்டவன் எதுக்கு வந்திருக்கான்னு கேள்வி எசுக்கிங்கிறாங்க. இன்னும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன், என் மவ முத்துப்பாண்டிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். எல்லாம் என்ன முறைக்கிறீங்க, அவனுக்கு முத கல்யாணம் இல்லதான், இருந்தாலும் ரெண்டாவது கல்யாணம் கோயிலேயே சிம்பிளா வச்சு முடிக்கலான்னு நினைக்கிறேன். முத கல்யாணம் தான் நல்லபடியா செய்யல, சரி இதை கூட கல்யாண மண்டபத்துல வச்சு சிறப்பா கொண்டாடலான்னு நினைச்சேன். சுற்றம் சோழம் எல்லாரும் வருகை தந்து அவங்க நல்லபடியா வாழ்த்தணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். என்ன செய்யறது, முத கல்யாணத்துல அத்தனை பேர்த்தையும் அழைச்சுதான் என்னென்னமோ நடந்துருச்சு. 50 பேர் வந்து வாழ்த்துனாங்க தான் என் பையனோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால தான் விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப நல்லதா போச்சு மாமனாரே. என்ன தகவல் சொல்ல வந்தீங்களா இல்லை எங்களை அழைக்கிறக்கே வந்தீங்களான்னு கேட்குறாங்க சண்முகம். கல்யாண செய்தியை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன், இருந்தாலும் நல்ல சமையல்காரனுக்கு தான் நானும் சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, 1 2 3ன்னு எண்ணி பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் கூட 2 3 பேர்த்து நீங்கள் கூட்டிக்கிட்டு வந்தீங்கனாலும் பரவாயில்ல, நல்லா வயிறார சாப்பிட்டு வரலாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நீங்கள் சொன்னதில் சந்தோஷம், நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம், ஆனாலும் 2 கண்டிஷன் இருக்குதுங்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படி இருக்குது, என்ன உன் தங்கச்சி வாழ்க்கையை பஞ்சாயத்தில் வச்சு வீணா போச்சேன்னு வருத்தப்பட போறியாங்கிறாங்க. ஐயா அப்படியெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன், நாங்கள் எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த போறோம், நீ ஒரு மாமா என்னலே சொன்னேன்னு சவுந்தரபாண்டி கேட்குறாங்க. ஐயோ நான் முழுசா சொல்லாம விட்டுட்டேனே, கவனமா சொல்றேன் கேட்டுக்கோ. நீ எனக்கு ஒரு வகையில மாமனாரு, இன்னொரு வகையில தங்கச்சிக்கு மாமனாரு, இன்னொரு வகையில அத்தை புருஷன் மாமா, எப்படி பார்த்தாலும் ஒரு வகையில நாங்க உங்களுக்கு சீர் செய்ய வேண்டிய முறை இருக்கு. என்னது இவன் கோவப்படுவான்னு பார்த்தா சீர் செய்யற முறையை பத்தி எல்லாம் பேசுறான்னு சவுந்தரபாண்டி யோசிக்கிறாங்க. குழப்பறானேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்ன அந்த பக்கம் பார்க்குறீரு சவுந்தரபாண்டி மாமா, முத்துப்பாண்டி எப்படி பார்த்தாலும் எனக்கு அத்தம்மாவன், இன்னொரு வகையில் மச்சினேன், இன்னொரு வகையில் தங்கச்சி புருஷன் மச்சினேன், இந்த வகையில் பார்த்தாலும் என் பொண்டாட்டிக்கு அண்ணன் வேற, இன்னொரு வகையில் தங்கச்சிக்கு புருஷன், எனக்கு எப்படி பார்த்தாலும் மச்சின முறை, மச்சனுக்கு நான் தானே பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுக்கணும், கண்டிப்பாக நல்லபடியாக நல்ல துணியை எடுத்துடுறேங்கிறாங்க. அண்ணே புதுசெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு, இதோ சவுந்தரபாண்டியை கட்டியிருக்கிறாரு, அந்த வேட்டி கூட நல்லா தானே இருக்குதுன்னு வெட்டிக்கிளி சொல்லவும், அலை வெட்டிக்கிளியே ஆமலை நான் அதை கூட பார்க்கல பாரு, சரி அதையவே உருவிடுவோங்கிறாங்க. லே அவனே மறந்தாலும் நீ ஞாபகப்படுத்திடுவா போல இருக்குதுன்னு சவுந்தரபாண்டி வெட்டிக்கிளியை முறைக்கிறாங்க. விளையாடுற நேரமா இது, கொஞ்சம் சும்மா இருன்னு பரணி சொல்லிட்டு, ஏப்பா நீங்க தான் ஊருக்கும் பெரிய மனுஷன், வீட்டுக்கும் பெரிய மனுஷன், நீங்களே நல்லது சொல்ல வேண்டிய நீங்க இப்படி செய்யலாமா, எதுக்குப்பா இப்படி சீப்பா நடந்துக்கிறீங்கிறாங்க. ஏமா அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இது சீப்பா, முத கல்யாணம் பண்ணி முத பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது சுத்தமான அயோக்கியத்தனம் தெரியுமா. இங்க பாரு நீ எல்லாம் சின்ன பொண்ணு, மரியாதையா பேசணும். இங்க பாரு என் பையன் எத்தனை தடவை வந்து கூப்பிட்டான், குத்து கல்லாட்டு இங்கே ஏதோ உட்காந்துருப்பேன்னு உட்காந்துருக்காலே உட நாத்தினாரு, அவன் வாழ்றேன்னு கேட்கும்போது இவ வழி
விட வேண்டியதான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. அப்பா அது அவங்க புருஷ மட்டாட்டியோட சண்டை, அது அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. இப்போ நானும் சண்முகமும் போடாத சண்டையா? நான் அவனை துப்பாக்கியே எடுத்துக்கிட்டு போய் கொல்ல பார்த்துவேன். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வரலையே. ஏன் அவனுக்கு இவளை பிடிக்கல, சுட்டு தள்ளிட்டா சும்மா விட்டுருவியான்னு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, அது புருஷ மட்டாட்டி சண்டை, கொஞ்சமாச்சும் பெரும் மனுஷனா நடத்துக்குவாங்க. அவங்க புருஷ மட்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்தா அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம இதுக்குள்ள தலையிட்டு மூக்க நுழைக்கிறீங்க? டாக்டர் நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? இப்போ அவர் மகன் கல்யாணத்துக்கு நம்மளை அழைக்க வந்திருக்காங்க. நம்ம குடும்பமா போய் சேர்ந்து கல்யாணத்தை சிறப்பா நடத்தி கொடுத்துட்டு வந்துருவோம். எங்களை அழைக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க மாமனாரே. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும், அவ்வளவுதானே மாமனாரே. ஏ அப்பா, வெக்கமான எதுவுமே பார்க்க மாட்டியால அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்கும்போது, ஆமா கேடுகிட்ட பயலே தெருவில் திரியும் போது எங்களுக்கு என்ன, நாங்க எதுக்காக வைக்கப்படணும்? கண்டிப்பா உங்க கல்யாணத்துல குடும்பத்தோட வந்து கலந்துக்குவோன்னு சொல்றாங்க சண்முகம். குறிப்பா என் தங்கச்சி எசக்கி முத்துப்பாண்டியோட முதல் மனைவிங்கிற முறையில அவ தான் கண்டிப்பா கலந்துக்குவான். வரிசையில வந்து நிப்பா, கவலைப்படாத போங்கன்னு சொல்றாங்க சண்முகம். வெக்கங்கட்ட பையன் கூப்பிட்டதும் வரேன்னு சொல்றான் பாரு. சரி சரி, எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வணக்கம் உனக்கு இல்ல, என் மாவ பரணிக்குன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டியும் சனியனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஏலே டாக்டர் பாத்தியா, இந்த சனியனை உங்க அப்பன் பாரு முதலாளி மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு இவன் ஒரு டிரைவர் மாதிரி கூட்டிட்டு போறான் பாரு. இதுல இருந்து இவன் பொழப்பு தெரியலையேங்கிறாங்க சண்முகம். எல்லாரும் சாப்பிடலான்னு உட்காந்துருக்கும் போது சண்முகம் எங்க குட்டி தொழிலதிபரை காணுமேங்கிறாங்க. எஸ்கே தானே கேட்குறீங்க? எஸ்கே பசிக்கலையா, அதான் படுத்திருக்கா, கூப்பிட்டு பார்த்துட்டோம் வரமாட்டேங்கிறாங்க. அப்படியா? அது எப்படி காலையிலேருந்து கடை வேலை பார்த்துட்டு பசிக்காமல் இருக்குமா? இல்லை கனி போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லி கனி போய் எஸ்கேயை கூப்பிட்றாங்க. கனி வீரா 2 பேரும் போய் எஸ்கேயை கையோடு கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு வேண்டான்னு சொல்கிறனால பசிக்கவே இல்லைடிங்கிறாங்க எஸ்கே. அது எப்படி பசி இல்லாமல் போகும், வா முதல்ல அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. எஸ்கேக்கு முதல்ல ஒரு தட்டை எடுத்து கொடுங்க. எஸ்கே சாப்பாட்டை வாங்கி வச்சு முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை எஸ்கே சாப்பாட்டை பார்த்தா பசி ஆயிடுமா, ஒழுங்கா அள்ளி சாப்பிடல. இல்லை எஸ்கே என்ன மூஞ்சி சுண்டிக்கு வந்திருக்கேன், நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும் இல்லை, நல்லா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போகணும். சாப்பிட்டா தானே நல்லா தூக்கம் வரும், தூக்கம் வந்தால் தானே நல்ல முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளைக்கு கல்யாணத்துக்கு சிரிச்சுக்கிட்டே போகணும், சந்தோஷமாக போகணும், முதல்ல அள்ளி சாப்பிடுங்கிறாங்க. டேய் அவள் எப்படிடா, அவள் இருக்கிற மனநிலைமையில அவள் எப்படி சிரிப்பா? கல்யாணத்துக்கு சிரிச்சுக்கிட்டு தானே போகணுங்கிறாங்க. சரி சரி, இந்த கன்றாவியெல்லாம் நானும் பார்க்கணும்னு இருக்கு. சரி நானும் கல்யாணத்துக்கு நானும் வரேன் நல்லங்கிறாங்க பரணி. அப்படின்னா நீ வரலன்னு தான் முடிவில் இருந்தியா? நீயும் வரணும்ல, முக்கியமாக நீ தான் வரணும். குடும்பத்தோட வரேன்னு உங்கள் அப்பங்கிட்ட வேற வாக்கு கொடுத்துருக்கேன். அதுலேயும் தவிர கல்யாண மாப்பிள்ளைக்கு நீ தங்கச்சி வேற, நாத்தனார் வேற, நீ முன்னாடி போய் நிற்க வேண்டாமா? ஓ இதுல இது வேறையா? மாமா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கல்யாண மண்டபத்துலேருந்து நேராக நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போகிறேன். திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க பரணி. பரணி இப்போ எதுக்கு நீயும் ஆரம்பிக்கிறேன்னு கேட்குறாங்க வீரா. ஆமாம், இவன் தங்கச்சிக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அவனோட தங்கச்சி புருஷன் மட்டும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு நினைக்கிற மாதிரி இவனும் என் வீட்டில் வந்து மாப்பிள்ளையா இருக்கணுமல்ல, இருந்துதான் ஆகணும், அவன் வரணுங்கிறாங்க பரணி. இல்லை பரணி, நீ நரகத்துக்கே கூப்பிட்டாலும் அங்கே வந்து நான் வாழ்றேன்னு தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம். டேய் பேச்சுக்கு மழுப்பாத, அவள் கேட்குறல்ல, அதுக்கு நீ பதில் சொல்லுங்கிறாங்க வைகுண்டம். மாமா அவன் வரமாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல, அவன் தானே ஆரம்பத்திலேயே சொல்லி வச்சிருக்கான், நீ எங்கே வாழ்றியோ அங்கே தான் நானும் இருப்பேன்னு. அந்த மாதிரி அவனே எங்கள் வீட்டில் தான் வந்து இருந்தாகணுங்கிறாங்க. மதினி ஒருவேளை எங்கள் அண்ணன் உங்கள் கூட வந்து வாழ மாட்டேன், அந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அப்போ நீங்கள் உங்கள் அண்ணன் மாதிரி வேற கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு எசுக்கி கேட்கவும் வீர ஒரு கொட்டு கொட்டுறாங்க. ஏக்கா நான் கேட்டதில் என்ன தப்பு? மதினி கூட நான் கேட்ட கேள்விக்கு யோசிக்கிறாங்க பாரு. அவள் கேட்டதில் என்னடி தப்பு இருக்குது? நானும் தாராளமாக வேற கல்யாணம் பண்ணிக்குவேன், அவள் கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லை. பார்த்தியா எப்படி உன் தங்கச்சிக்கு கேள்வி எடுத்துக்கிட்டு வர்றாளுங்கன்னு சொல்லிட்டு பரணி அங்கேருந்து போகிறாங்க. நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு வைகுண்டமாக அங்கேருந்து போகிறாங்க. அவருக்கு பசிக்கல போல இருக்கு, பசிச்சா உங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லுவாரு, இல்லைன்னா அவரே போட்டு சாப்பிட்டுக்குவாரு. நீங்கள் ஆளாளுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காதீங்கடி, ஒழுங்கா பசி இருக்கும் சாப்பிடுங்கிறாங்க சண்முகம். எல்லாரும் சாப்பிட்டு படுக்கலான்னு போகும்போது எஸ்கி மட்டும் உட்காந்துருக்காங்க. பரணி வைகுண்டத்துக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சண்முகம் வந்து புடவையை கொண்டு வந்து எஸ்கி கையில் கொடுக்குறாங்க. என்னல எஸ்கி, இந்த புடவையை கட்டிக்கிட்டு தான் நீ முத்துப்பாண்டியோட கல்யாணத்துக்கு நாளைக்கு வரணும், என்ன அப்படி பார்க்குற? உனக்கு மட்டும்தான் புடவை எடுத்திருக்கு, இந்த வாங்கிக்கோங்கிறாங்க சண்முகம். என்னல எஸ்கி அப்படி பார்க்குற? உன் அண்ணன் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு உனக்கு தெரியுமல்ல, உன் புருஷன் உனக்கு டெஸ்ட் வைக்கிறதா நினச்சிக்கிட்டு அவனுக்கு அவனே டெஸ்ட் வச்சுக்கிறான். நீ என்ன சொல்றேன்னு வீரா கேட்கவும், ஆமால இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி முத்துப்பாண்டியை யாராவது ஒரு பயம் மதிச்சிருப்பாங்களா சொல்லு பார்க்கலாம். எசிக்கு போனதுக்கு அப்புறம் தானே அவனை ஒரு மனுஷனாவே மாத்திருக்கா. இல்ல எசிக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லு, உன் கழுத்துல அவ பிரியமாவா தாலி கட்டினா, ஏமாத்தி தாலியை கட்டினா, அவ அப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்னமா ஆட்ட ஆடுனா, என்னல உனக்கு அப்படி பண்ணிட்டான்? மேல பாசம் இருக்கிற மாதிரி லவ் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே, உன்னைய தாண்டி இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போறானே, அப்படிப்பட்டவன் உனக்கு தேவைதானா? மனசுல நீ அவனை பத்தி என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி அவனும் உன்னை பத்தி நினைச்சிருக்கணும்ல. அவன் உன்னை வந்து லவ் பண்றேன்னு சொன்னானல்ல, லவ் பண்றவன் பண்ற காரியமா இது? அண்ணன் எப்பவுமே உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இப்போ போய் நிம்மதியா நீ தூங்கு, நாளைக்கு காலையில இந்த புடவையை கட்டிக்கிட்டு நீ ஜம்முன்னு வர்ற. வைகுண்டத்துக்கு சண்முகம் பேசுறதுல எதுவுமே பிடிக்கல, அடைச்சி இப்படியும் பேசுவானான்ட்டு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில கல்யாணம் கோலாகலமா நடந்துட்டு இருக்குது. அங்க வந்திருந்த ஒருத்தர் கேட்கறாங்க, ஏப்பா தங்கமணி உன் தங்கச்சி தனாவுக்கு என்னப்பா குறைச்சல், எதுக்குப்பா இப்படி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு கேட்கறாங்க. அட இவன் கிடக்குறான் முட்டா பையன், நான் என் பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? சவுந்தரபாண்டி ஐயா பெரிய குடும்பம், இதுல வேற பையன் வேற சப் இன்ஸ்பெக்டர், இந்த குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்க
கொடுக்க நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க பொண்ணோடப்பா. மாமா என் தங்கச்சியோட தலையெழுத்து அம்பட்டு தான். நான் சொல்கிறத சொல்லி பார்த்துட்டேன். அப்பா கேட்குற மாதிரி தெரியல. சரி விடுங்க மாமா, நீங்கள் போய் உள்ளே கோருங்கங்கிறாங்க. தங்கமணி பண்ணுறீங்க என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாண்டி பாக்கியம் பாண்டியம்மா இவங்க எல்லாருமா முத்து பாண்டிய மாப்பிள்ளை கோலத்தில் ஜம்முன்னு அழைச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இல்லை பாக்கியம் 9 தட்டா 21 தட்டா சீர்வரிசையெல்லாம் கொண்டு வர்றாங்களா? யார் கொண்டு வராங்கன்னு கேட்குறாங்க சவுந்தர பாண்டி. ஆமாம், இந்த கல்யாணத்துக்கு இதுதான் குறைச்சல். இப்போ நான் நிற்கட்டுமா போகட்டுமாங்கிறாங்க பாக்கியம். அடியே இருடி, இது உன் அவன் கல்யாணம், நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு போய் தொலைச்சிடாத, இரு கூட இருந்து எல்லாம் நீ பார்க்க வேண்டாமாங்கிறாங்க. ஆமாம், பெத்த பாவத்துக்கு தான் சாப்பு கொடுக்காம இது எல்லாம் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். இன்னும் எம்பட்டு பாவத்தையெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குதோங்கிறாங்க பாக்கியம். இது உன் அவன் கல்யாணம் டி, உன் கண்ணால் நீ பார்த்தே ஆகணுங்கிறாங்க. ஆமாம், ரொம்ப சலிச்சுக்காத, சிரிச்சுக்கிட்டே உள்ள வாங்கன்னு சவுந்தர பாண்டி பாண்டியம்மா பாக்கியம் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே மேலதாளத்தோட சண்முகம் தங்கச்சிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு பரணியும் கூட வந்துட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டிக்கு சீர்வரிசையும் கொண்டு வராங்க, கூடவே மணப்பெண்ணையும் கூட்டிட்டு வராங்க. யார் கூட யார் சேர்த்து வைக்க போறாங்க சண்முகம் அப்படிங்கறதை நாளை சொல்ல பார்க்கலாம்.